இருந்துக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. பாருங்க பாருங்க அதெல்லாம் சொல்லுங்க. இதே தான் சொல்லுங்க. அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சதை கேட்குறேன். சேலத்தில் வந்து ஒரு நாள் தங்கி இருக்கிறார். அது எப்படி தங்கி இருக்கிறாருன்னா இவங்க மூலியமா தான் சித்திரங்க மூலியமா தான் அவர் வந்துக்கிறார். இது நம்ம எந்த இடத்துல போனால் இந்த பாவம் நீங்கும். அவர் என்ன ஒரு ராஜா வச்சிடல, அந்த உயிரினம் அணிஞ்ச இதெல்லாம் அவரு தானே. அதனால வந்து அந்த தோசை நீக்கிறதுக்காக இவர் எங்கே போனால் நம்ம இதை சரி பண்ண முடியும் அப்படின்னு வந்துக்கிறாரு. அப்புறம் இவங்க மூலியமா தான் ராமர் வந்து ராவணனை கொன்னுட்டு வரும்போது வழியில இது பண்ணிட்டு தன்னுடைய பாவத்தை தொலைக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்காரு. வர வழியில இப்போ தீர்த்தமலைக்கு வராரு. ஆனா அப்போ அவர் வரும்போது தண்ணி தீர்த்தம் கிடையாது. அவர் வந்து தான் தீர்த்தம் உருவாக்குறாரு. இவங்க மூலியமா தான் தெரிஞ்சவர், இவங்க மூலியமா வராரு. அப்போ வரும்போது சேலத்துல வந்து ஒரு நாள் தங்குறாரு ஐயத்தி பண்ணதுல. அங்க தங்கி இன்னொரு நாள் வந்து அரூர்ல வந்து தங்குறாரு. வர்ண தீர்த்தம் அது இன்னும் மாதிரி சரி பண்ணாம இருக்கிறாங்க. அங்க வந்து தங்குறாரு. அங்க தங்கி தான் இவங்க மூலியமா வந்துக்கிறாரு. அப்புறமே இந்த மலைக்கு வந்து இங்க வந்து அவரே தான் 48 நாள் லிங்கத்தை நாட்டி அவரே பூஜை பண்ணதுக்காக சொல்றாங்க. அப்போ அனுமந்தம் தான் வந்து அவருக்கு தீர்த்தம் அங்க கிடையாது. காசியில் போய் தான் தீர்த்தம் எடுத்தோம். அப்போ காசியில் எடுத்து வரும்போது 48 நாள் 7வது 8வது நாள் கடைசி நாள் ஆகும்போது சிவபெருமா அவருக்கு ஒரு திருவிளையாடல் வச்சது. அப்போ இந்த கன்னிமார் இருக்காங்க 8 பேருங்க, அவங்கள போய் அந்த குளத்துல நீ குளிங்க, இவங்க வந்து அந்த டைமுக்கு தீர்த்தம் மொல்லக்கூடாது, எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சிவபெருமானு அனுப்பி அங்க அந்த பொண்ணுங்க இருந்ததுக்காக சொல்றாங்க. அப்போ பொண்ணுங்க அரைகுறையா குளிச்சுன்னு இருக்கும்போது அவர் போய் எப்படி போய் அந்த தீர்த்தம் எடுக்க முடியும்? அவரு ஒரு வில்வ மருத்துவமே ஏதோ ஒரு மருத்துவம் ஒண்டி உட்காந்துக்காக சொல்றாங்க. போற வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு. அப்புறம் அந்த அவங்க இங்க வந்து அந்த பூஜை டைம் ஆகி போச்சு. இவ்வளவு நாள் நடந்த பூஜை இப்போ தவிர போகுது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேர் சேர்ந்து ராமர், லட்சுமணன், சீதை. அவங்க நமக்கு அப்படி தெரியாது, சீதை சேர்ந்தாங்களா அப்படின்னு. அதான் போயிட்டு ராவணனை கொண்டுட்டு சீதையோட வராங்க வச்சு சொல்றேன். பாம்பாடி சித்தரு, பத்திஸ்தரு, அகத்தியர் சொன்னதுக்காக அகத்தியர் இவங்க தான் ராமருக்கு இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்றதுக்காக சொல்றாங்க. அவங்க இன்னும் போனவங்க காணும் ஐயா, அவன் என்னன்னு தெரியல. அதனால இப்ப கடைசி நாள் டைம் ஆக போகுது இந்த பூஜை. கடைசி நாள் ஆஞ்சநேயர் போனது வரல, ஆஞ்சநேயரும் போனவங்க காணும். அதனால வந்து நீங்க உங்களுடைய பாவம் எப்படி நிவார்த்தி ஆகுதோ அத போல எங்க மக்கள் எல்லா உயிரினங்களும் மக்கள் வரும்போது குளிக்கும் போது அது நிவார்த்தி ஆகணும். அதனால நீங்களே ஒரு தீர்த்தத்தை உருவாக்குங்க அப்படின்னு சொல்றேன். அப்போ ராமர் பிரயாகம் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. அம்பு எடுத்து செலுத்துறாரு, பிரயாகம் பண்ணி அப்ப ராமர் தீர்த்தம் இது. இப்ப இதை வச்சு வந்து அவங்களுக்கும் அகத்திய தீர்த்தம் ஒண்ணு, அக்னி தீர்த்தம், குமர தீர்த்தம், கௌரி தீர்த்தம், இது 5 தீர்த்தம் உருவாக்குனதுக்காக சொல்றாங்க. அப்ப அதுக்கு பின்னாடி வந்து அந்த அந்த பொண்ணுங்களை இவங்க தீர்த்தம் உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்களை சிவபுரம் ஒதுக்கி வைக்கிறாரு. நீங்க ஒதுங்கிக்கீங்கம்மா அப்படின்னு. அவர் டைம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எடுத்து பறந்து வரும்போது அரை மலையில வந்து நின்று பார்க்கும்போது எங்க மணி அடிக்குது. இங்க பூஜை நடந்துட்டு இருக்கு. எப்படி நம்ம இவ்வளவு நாள் தீர்த்தம் கொடுத்து இன்னைக்கு கடைசி நாள் அவங்க பூஜை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அவர் கோபமா நிக்கிறதுக்காக சொல்றாங்க. அதுக்கு மேல நமக்கு வரமாட்டோம். நல்லா அந்த கோபமானதை வந்து இவங்க பிடிங்கி போறதுக்காகவே இல்லை, அவர் பிடிங்கி போறதே அவர் ஆகிரமா நிக்கிறாரு கோபத்துல. அப்போ வந்து இவங்க உன்னோட தீர்த்தம் அங்கப்பா, நீதான் மென்ன, உன் தீர்த்தம் குளிச்சுட்டு வந்து எங்க தீர்த்தம் குளிக்கணும். அதான் போயிட்டு அனுமன் தீர்த்த குளிச்சுட்டு வந்து இங்க வரணும், குளிக்கணும். அதான் ஒரு ஐதீகம். அதுக்குதான் உனக்கு மென்ன தீர்த்தம். அதான் கோவத்துல இவரு போட்டாரா இல்ல வேணுப்படி யாராவது பிடிங்கி போட்டாரா தெரியல. இதான் இவரு மலையில வந்து நிக்கும் போது கோவம் வந்துச்சு, என்ன பூஜை நடந்துச்சு, இது மேல நமக்கு தீர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு கோவத்துல இருந்து விசிறி அடிச்சுட்டாரு. அது போயிட்டு அங்க தீர்த்தம் இருப்பாரா கடைசி நாள் நம்ம இவ்வளவு நாள் கும்பு கொடுத்து இன்னைக்கு இவங்க பெருகிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அப்பதான் இந்த மாதிரி நாங்க உருவாக்கிட்டோம்பா, நீ வர டைம் ஆயிடுச்சு, அதனால உன்னுடைய தீர்த்தம் என்ன, எங்களோட தீர்த்தம் பின்னாடி உன் தீர்த்தத்தை குடிச்சிட்டு வந்து எங்க தீர்த்தம் குடிச்சா புண்ணியம் பெறும். அந்த மாதிரி அவ்வளவுதான் சாமி நமக்கு தெரியும். அதுக்கு உள்ள இன்னும் எத்தனையும் கிடக்கும்.
அதனால நம்ம அறக்குறையை வந்து சொல்லக்கூடாது. அது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதை குறை நீங்க இருந்தாலும் நம்ம சொல்றீங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா. அவங்க தெரிஞ்சது சொல்றீங்க சாமி, அதுல போயிட்டு என்ன இருக்கு? இப்ப நான் சொல்றதே தான் எல்லாம் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் மாற்றமா சொல்லுவாங்க அவ்வளவுதான். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்.